வணக்கம். டிபிளே கடமது ஜோதிட ஆசிரியர் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு செவ்வாய் பகவானின் சிறப்பை கூறும் செவ்வாய் புராணம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பதிவுலாம் வரிசை வரும். பார்த்த பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பேசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க சிறப்பாக படிக்கலாம். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். செவ்வாய் பகவானின் சிறப்பை கூறும் செவ்வாய் புராணம். வசிஷ்ட பிரம்ம ரிஷியின் வம்சத்தில் பரத்வாஜ் மகரிஷிக்கு பிறந்தவன் செவ்வாய். சங்காரகன் என்ற பெயர் ஆங்காரத்தை குணமாக கொண்டது. பரத்வாஜர் நர்மதையில் நீராடி அனுஷ்டானம் புரிய வந்தார். அந்நதி நீருள் ஒரு அழகிய மங்கை விளையாடியபடி குளித்து கொண்டிருப்பதை கண்டார். ஆசை கொண்டார். அருகில் சென்று அணைத்து மகிழ்ந்தார். அவர் தவசியை தவிர துறவி அல்ல. அந்த அழகி உடனே அவருடைய ஒளிமிக்க வீரியத்தை ஏற்று கருவுற்றாள். ரிஷியோ ஆசை அடங்க தம் தபோவனத்திற்கு திரும்பி போய்விட்டார். கருவுற்ற கன்னிதேவதை ரிஷி கர்ப்பம் என்பதால் உடனே ஒரு ஒளிமிக்க ஆண் குழந்தையை பெற்று அந்த நதிக்கரையில் விட்டுவிட்டு சென்றாள். அக்குழந்தையை பூமாதேவியை எடுத்து வளர்த்தாள். என் அப்பா யார் என்று கேட்டான். பூமாதேவியும் உன் தந்தை மகரிஷி பரத்வாஜர் தான் என சொல்லி அவனை தந்தையுடன் சேர்த்து வைத்தாள். குழந்தை அழகாயிருக்கவே பரத்வாஜர் மகிழ்ந்தார். சோதி என்ற அவனுடைய சுந்தரம் கண்டு அங்காரகன் என்று பெயர் வைத்தார். அவனுக்கு சகல வித்தைகளையும் உபதேசித்தார். அவனை சிறந்த அரசனாக்க அக்கால அரசியலுக்கு தேவைப்பட்ட போர்க்களை, யானை, குதிரையேற்றம், சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்பித்து பயில செய்தார். எல்லா வல்லமைகள் செவ்வாயடைய தவம் செய்யவும் கற்பித்தார். இதனால் மகா சித்தியுடைய போர் தேவனாக அரசன் அவன் இருந்தான். ஸ்ரீ ராமபிரான் ராமாயண காலத்தில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் கொஞ்ச காலம் இருந்து சென்றார். அப்போது புட்பக விமானத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணன் பரிவாரங்களுடன் அயோத்திக்கு விரைந்து கொண்டிருந்தார். அங்கே பரத்வாஜருடைய அன்பினால் தங்கிய ராமர் தம்முடன் வந்தவர்களை எல்லாம் நன்றாக கவனித்து கொண்ட பரத்வாஜின் மகன் மங்களன் என்றவனை ராவண வெற்றி தந்த மகிழ்த்து இருந்தபடி நவகிரகங்களுள் ஒருவனாக பதவி வகிக்க அருளினார். அது முதல் செவ்வாய் பிற்காலத்திலே இப்படி அருள்படவே 9ஆம் கிரகமானான். யுத்த கிரகமாகவும் விளங்குகிறான். இன்னொரு கதையும் உண்டு. தற்செயற்றம் பிரஜாபதியினால் செய்யப்பட்டது. அது வேத சடங்கு. வேத வேள்வியில் அவிர்வாகம் தேவர்களுக்கும் ஆத்மாவிற்குமே வழங்கப்படும். தட்சனின் மகளை மனம் முடித்திருந்தும் சிவன் தேவர்களில் ஒருவனும் இல்லை, பரமாத்மாவும் இல்லை என்றே சிவனை அழைக்காமலும் அவி கொடுக்காமலும் தட்சன் யாகம் செய்தான். தட்சனுக்கும் சிவனுக்கும் பகை வேறு இருந்தது. ஆனால் மகள் சாலைக்கு தாட்சாயினி யாகசாலைக்கு சென்று தந்தையிடம் இதற்காக சண்டை பிடித்து அக்னியில் விழுந்து மரித்தாள். இதனால் கோபப்பட்ட சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து வீரபத்ரனை உருவாக்கி தட்ச யாக சாலைக்கு அனைவரையும் தண்டிக்க அனுப்பினார். வீரபத்ரன் அங்கே சென்று கோர தாண்டவமாடி கலகம் செய்தான். சுக்கிரன் அவனுக்கு பயந்து என்னை விட்டுவிடு, உனக்கு நவகிரக பதவி தருகிறேன் என்று வேண்ட வீரபத்ரன் சுக்கிரனை சும்மா விட்டான். சுக்கிரனும் அவனை நவகிரகங்களில் ஒன்றாக்கினான். அன்று செவ்வாய்க்கிழமை ஆனதால் வீரபத்ரனின் பெயர் செவ்வாய் ஆயிற்று என்பதே அது. இதிலிருந்து செவ்வாய் யுத்தகோள் என விளங்கும். ஆனால் அரசியல் அறிவும் தந்திர புத்தியும் எப்படி வந்தது என தெரியவில்லை. மேலும் ராமன் பரமாத்மா அவதாரம். அவரால் நவகிரக பதவியளிக்க முடியும். சுக்கிரன் அப்படி செய்ய முடியுமா என்பதும், சுக்கிரன் அஞ்ச மாட்டான் என்பதும், செஞ்ச மாட்டான் என்பதும் முரண்படும். விஞ்ஞான செவ்வாய் சூரிய அமைப்பிலுள்ள பூமியை அடுத்த உயர்நிலை கோளாகும். சூரியனை சார்ந்த 4வது கிரகமாகும். இதுவும் சூரியனை சுற்றி வருவதே. ஒரு தடவை சூரிய கதிரவனை சுற்ற 687 நாட்களை எடுத்துக்கொள்ளும். பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு போல 1.5 மடங்கு தொலைவில் செவ்வாய் சூரியனை விட்டு தள்ளி உள்ளது. பூமியை விட எடையில் குறைவு. இதன் குறுக்களவு 6800 கிலோமீட்டர் ஆகும். செவ்வாயும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள சுமார் 24.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுகிறது. சூரியனிலிருந்து பெறும் ஒளியில் 15% பிரதிபலிக்கும் தன்மையுடையது. டிமியாஸ், போபாஸ் என்ற 2 துணைக்கோள்களை உடையது செவ்வாய். அதாவது செவ்வாயின் நிலாக்கள் அவை எனலாம். செவ்வாயில் பாலைவனமே அதிகம். அதன் நிறம் ஆரஞ்சு சிவப்பாக இருப்பதால் தான் இதற்கு செவ்வாய் என்று பெயர் வந்திருக்கலாம். இதில் பூமியைப் போல கரியமலவாயு, பிராணவாயு, நீராவி, ஹைட்ரஜன் எல்லா வாயுவும் இருப்பதால் உயிர்கள் இதில் வாழ முடியும் என்கின்றனர். குரு செவ்வாய்களுக்கு நடுவில் அதிக தூரம் உள்ளது. இங்கு சிறு சிறு கோள்கள்
பலவும் பாறைகளும் இருப்பதாகவும் சொல்கின்றனர். ஜோதிடப்படி செவ்வாய் இவனுடைய பிறப்பெயர்கள் உதிரன், சோரி, விக்கன், பக்கிரன், குதகன், குண்டு, சேதி, பரணி, செங்கையன், குருதி, கொச்சை, மங்களன், பூமன், பூவன், செந்தரி, கந்தன், ருத்ரன், சின்னவன், மன்னவன், எரிச்சகன், சேந்தன், சேய், வேலன், மங்களகாரன், பூமிகாரன், காமாதிபதி, சகோதரகாரகன் என்னும் பெயரும் உண்டு. ருத்ரன், அனலன், குஜன், ஆரன், குவாலன், மாகேயன், மகிஜன் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு. செவ்வாய் திருவன உடன்பிறந்தோர் தம்பி, கொடிய குணம், தீ தொடர்பானவை, நிலம், சண்டை, மண்ணெண்ணெய், சுண்ணாம்பு, செங்கல், சம்மன், இரத்தம், போலீஸ், இராணுவம், மாவட்ட ஆட்சியாளர் பதவி, துணிவு, அகால மரணம், ஆயுதத்தால், நெருப்பால், விபத்தால் மரணம், ஓவியம், படைத்தலைவை, சமையல், ஏய்த்தல், பெண்ணால் துன்பம், அரசாங்க வேலை, அலைச்சல், பென்ஷன், அறுவை சிகிச்சை, காயம், ஈயம் பூசல், நாயுருவி, வேம்பு, விதவை, நிலையம், சாத்திர அறிவு, மல்யுத்தம், சிறந்த கல்வி, கவர்ச்சியான பேச்சு, தூது, ராஜதந்திரம், வேசித்தனம் ஆகியவற்றுக்கு செவ்வாய்தான் பொறுப்பு. நட்சத்திரம் மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம். ஆண் கிரகம் நெருப்புக்கோள். திசை தெற்கு. நிறம் சிவப்பு, ரத்தினம் பவளம். ஆட்சி உச்சம் விருச்சிகம், மேஷம், மகரத்தில் உச்சம். எண் 9. நட்பு சூரியன், சந்திரன், சாதகம் சுக்கிரன், சனி. வகை புதன், ராகு, கேது. உடலில் இதயம், இடக்காது, இடதுகாது, கல்லீரல், விரை, முகம், சுரப்பிகள் ஆகியவற்றில் ஆதிக்கம். தானியம் துவரை. வடிவம் முக்கோணம். உலோகம் செம்பு. சமித்து கருங்காலி. மொழி தமிழ். ருசி துவர்ப்பு. பூதம் பூமி. கிழமை செவ்வாய், குருட்டு நாள். வாகனம் அன்னம். நோய் பிளேக், காய்ச்சல், அம்மை, அக்கி, பிபி, விக்கல் தொல்லை, மண்டை, கரப்பான், ஏவல், சூனிய தொல்லைகள், மந்திர தாக்குதலால் துன்பம் ஏற்படும். குணம் செவ்வாயின் ஆதிக்கம் சண்டையில் வெப்பம் உண்டாகும். போர் இடும் சக்தியும் வலியை சகிக்கும் சக்தியும் அசாத்திய துணிவும் அசட்டு போக்கும் தன்னம்பிக்கையும் பிறரை எடை போட்டு அறியும் தன்மையும் உண்டு. கண்காட்சி, கேளிக்கை காணும் ஆவல் அதிகம் இருக்கும். தொழில் போலீஸ் துறை, இராணுவம், அறுவை சிகிச்சை, ரியல் எஸ்டேட், பொறியியல், பல் மருத்துவம், இராணுவ போலீஸ், பயிற்சி கூடங்கள் நடத்துதல், கட்டட வேலைகள், உழைக்களம், பட்டறை, கொதிகலன் துறை தொடர்பானது. உளவறிதல், எழுத்துத்துறையிலும் இருப்பர். வாழுமிடம், தீப்பிடித்த இடம், செங்கற்சூளை, கொலை, கற்பழிப்பு, கொள்ளை நடந்த இடம், சூதாடுமிடம், அரசியல் கூடம், போர்க்களம், மாய மந்திர தாக்குதல், உடுக்கு அடிக்கும் இடங்கள் ஆகியவற்றில் செவ்வாய் இருப்பார். தெய்வம் முருகன். தோற்றம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் உயரம் சுமாராகவும், உடல் சிவப்பாக, உறுதியுடன், பலமாக, கம்பீரமாக இருப்பர். பார்வை கூர்மையாக இருக்கும். கண்விழி கருமையாக இருக்கும். முடி சிவப்பு அணிந்திருக்கும். பூசினாற் போல சதை இருக்கும். ஒடுக்கமான நீண்ட மூக்கும் நீளமான எலும்புகளும் இருக்கும். நிறைந்திருக்கும். செவ்வாய் எண் ஆதிக்கம் பெண்களுக்கு கூட கைகால்களில் முடி நிறைய இருக்கும். லேசாக மீசை கூட தெரியும். செவ்வாய் பலம் பெற்ற இதிகாச நாயகர். மகாபாரதம் எழுந்தது மகாவிஷ்ணு துஷ்ட நிகிரக பரிபாலனம் செய்ய நினைத்ததால் தான் நமக்கு துணையாக தர்ம வழியில் நடத்த தேவாம்சம் கொண்டு பிறந்த பாண்டவரை தேர்ந்தெடுத்து கருவியாக பயன்படுத்தினார். அசுராவேகம் கொண்ட அசுரர்களை மாய்க்க ஒரு மாபெரும் போரை உண்டாக்க தீர்மானித்தார். மண்ணும் பொண்ணுமே போருக்கு காரணமாகும். மண் குருவம்ச ராஜ்யம் இருந்தது. பெண்ணாக அக்னி அம்சமாக அக்னியிலிருந்து ஒருத்தியை தோன்றச் செய்தார். அவளை காளி போன்ற கருநிற பெண் திரௌபதி, கிருஷ்ணை என்ற திரௌபதி. அவளுடன் தோன்றிய திருஷ்டோத்தமன் துரோணரை கொல்ல என்றே உண்டானவன். பின்னால் அர்ஜுனனின் மைத்துனனாகி குருஷேத்திர போரில் பெரும்போரில் பாண்டவர் படைத்தலைவனாக இருந்தவன் துரோணரை அவனை கொன்றான். பிறகு தந்தையை கொன்ற அவனை பதிலுக்கு தூங்கும்போது வெட்டி துண்டுகளாக்கி கொன்றவன் துரோணரின் மகன் அஸ்வந்தாமன். இவனும் செவ்வாய் பலம் மிக்கவனே. திருஷ்டோத்தமன் அஸ்வந்தாமன் வீரச் செயல்களில் அதர்மம் கலந்துவிட்டது. கொலை வெறியும் பழிவாங்கும் எண்ணமும் மட்டுமே தலை தூக்கி நின்றன. பாஞ்சால நாட்டு மன்னன் துரோணரை அவர் வறுமை கண்டு நகைத்து, நீ எனக்கு சமமில்லை, அதனால் நண்பன் இல்லை என நடுச்சபையில் பாலுக்காக ஒரு பசு மட்டும் கொடு என கேட்டபோது அவமானப்படுத்தினான். துரோணர் தம் திறமையால் குருதேச அஸ்திர சாஸ்திர பயிற்சி தரும் குருவாகி படைத்தளபதியானார். குரு வம்ச கௌரவர் பாண்டவருக்கு ஆச்சாரியா ஆகி அர்ஜுனனிடம் குருதர்ஷனையாக துருபதனை பிடித்து தேர்காலில் கட்டி வரச் செய்தார். பிறகு துருபதனிடம் சாமர்த்தியத்தில்
நீ எனக்கு சமமில்லை. இருந்தாலும் நீயும் நானும் என் தந்தை பரத்வாஜிடம் படித்தபோது நண்பர்களாய் இருந்ததை நினைத்து உன்னை நண்பனாகவே பார்க்கிறேன். அப்போது குருதட்சணையாக எனக்கு தருவதாக சொன்ன பாதி ராஜ்யத்தை இப்போது உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டு மன்னித்து உன்னை விடுகிறேன் என்று அனுப்பினார். இதனால் துரோணரை கொல்லக்கூடிய அர்ஜுனன் போன்ற பிள்ளை வேண்டி யாகம் செய்தான் துருபதன். யாகத்தில் அப்படியே திருஷ்டமனும் அர்ஜுனனை மாப்பிள்ளையாக அடைய உதவும் திரௌபதியும் யாகத்தீயில் உண்டாயினர். அர்ஜுனன் வில் போட்டியில் திரௌபதியை அடைந்து மாப்பிள்ளையானான். ஆகவே குருஷோத்திர போரில் திருதராஷ்டிரன் பாண்டவர் படைத்தலைவதையானான். துரோணரை கொன்றான். அந்த பயங்கரமான குருஷோத்திர போர் உண்டாக காரணமே திரௌபதியாக உலகை முடிக்க வந்த காளி போல அமைந்தாள். அவள் மயன் மாளிகையில் நான் தண்ணியா தரையா என தடுமாறியதைக் கண்டு சிரித்தாள் என்று கூறி துரியோதனன் சகுனி யோசனைப்படி தர்மரை அழைத்து சூதாடி வஞ்சகமாக நாடு செல்வம் எல்லாம் பறித்து வனவாசத்திற்கு விரட்டிவிட்டான். இடையில் சபையில் திரௌபதியை துகில் உரிய செய்து அவமானப்படுத்தினான். அதனால் கலைந்து வீழ்ந்த கூந்தலை முடியாமல் துரியோதனனை துச்சாதனனை கொன்று அவர்கள் இரத்தத்தை பூசிய பிறகே என் கூந்தலை முடிப்பேன் என்று சபதமிட்டாள். அதை நடத்தி வைத்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஆகவேதான் கிருஷ்ணரிடம் சகாதேவன் கர்ணனை கொன்று துரியோதனன் நாட்டை விட்டு விரட்டிவிட்டு திரௌபதியை மொட்டையடித்து உன்னை கட்டி போட்டு விட்டால் குருஷேத்திர போர் நடக்காது என்றான். இது திரௌபதி முக்கிய காரணம் என உணர்ந்ததும் நாட்டை மட்டும் அபகரித்தால் தர்மர் துரியோதனனே அதை ஆண்டு கொள்ளட்டும் என விட்டுவிட்டு போயிருப்பார். தம்பிகளை போரிடாமல் தடுத்திருப்பார். ஆனால் திரௌபதிக்கு சபை நடுவில் கௌரவர் அளித்த தீங்கை சத்திரிய வீரர்களும் அவளின் கணவர்களுமான பாண்டவரால் எப்படி விட்டுவிட்டு சும்மா இருக்க முடியும்? போர் நடக்க முக்கிய காரணம் அவளை கிருஷ்ணர் பூபாரம் குறைத்ததில் குருஷேத்திர போர் பெரும்பங்கு எடுத்தது. இப்போரில் பெரும்பங்கு திரௌபதிக்கே உண்டு. சிறந்த வீரரும் போர்க்கலை நிபுணருமான அஸ்வந்தமா துரோணருக்கு பிறகு படைத்தலைவர் ஆனார். துரியோதனனும் பீமனால் கொல்லப்பட்ட பிறகு வெறிபிடித்த அஸ்வந்தமா தூங்கும் புத்திரர்களை பாண்டவர் என எண்ணி வெட்டி போட்டார். திரௌபதி பிள்ளைகளை பறிகொடுத்து கதறினாள். அர்ஜுனன் அஸ்வந்தாமை நான் தண்டிக்கிறேன் என ஆறுதல் கூறினான். அதற்குள் அஸ்வந்தாமா பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டார். அது பாண்டவர் முதல் அனைவரையும் கரு சிசுவையும் அழித்துவிடக்கூடியது. அவர் பிராமணர், அதோடு குருமைந்தன் என்றே அர்ஜுனன் தயங்கினான். அவனை கிருஷ்ணர் ஊக்கி உடனே பிரம்மாஸ்திரம் நீ விடு, அஸ்வந்தமா விட்டதை சம்ஹாரம் செய் என்றார். திரௌபதியோ அஸ்வந்தாமனை கொல்ல வேண்டும் என்றால். அர்ஜுனன் போரிட்டு அஸ்வந்தாமனை பிடித்து வந்து திரௌபதி முன் நிறுத்தினான். கிருஷ்ணர் அர்ஜுனா அஸ்வந்தமா பிரமணன் ஆயினும் தெரிந்தும் தீய காரியம் பல கோபத்தினால் செய்துவிட்டான். அவன் சிரஞ்சீவி, அவனை கொல்ல முடியாது. ஆனால் அவன் தலையில் இருக்கும் சிரோன்மணியை ஜோதிமணி அறுத்துவிடு, அதுவே அவனை கொன்றது போல்தான் அவனுக்கு. இதனால் உனக்கும் பிரம்மகத்தி குற்றம் வராது என்றார். அர்ஜுனனும் அப்படியே செய்தான். குரூர குணம் கொண்டு குரூரமாக நடந்து கொண்ட அஸ்வந்தாமா அது முதல் அமைதி இழந்து பேய் போல அலைந்து கொண்டிருக்கிறான் என்பது நம்பிக்கை. இது செவ்வாயின் உக்கிர நடவடிக்கை. ஆற்றல், நிபுணத்துவம், பிரபலம், கோபம், ரணகலம், ரத்தம், குத்து, வெட்டு, அழிவு, அமைதியின்மையே அங்காரகன் உக்கிரமானால் ஆகும். இதன் மறுபக்கமாக அரசியல் வெற்றி, தோல்வி, கலைத்திறமை, நீதி, தந்திரம், காதல், புகழ், இன்பம் ஆகியவையும் நல்லவைகளால் உண்டு. செவ்வாயின் ஆதிக்கத்தால் நடைபெறும் நன்மை தீமைகளை பார்த்தோம். தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் செவ்வாயின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு அதற்கேற்ற பலன்களை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.